தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டி. இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் அதிமுகவை சார்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளார்கள். அதில் ஒரு தொகுதி பெருந்துறை. பெருந்துறை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் நேற்றைய தினம் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். பெருந்துறை தொகுதி அங்கு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. தற்பொழுது பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. பெருந்துறை அது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் வருகிறது. கடந்த முறை கோயம்புத்தூரில் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டார். கணிசமான வாக்குகள் பெற்றார். பெருந்துறை கவுண்டர் சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்ற பகுதி. அவருக்கு சொந்த சமூகத்தில் கணிசமான ஆதரவு உள்ளது. ஆக சொந்த ஜாதியை நம்பி அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுகிறார். மக்களை நம்பி போட்டியிடவில்லை, சொந்த ஜாதியை நம்பி போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை போட்டியிட்டால் உறுதி என கூறப்படுகிறது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அதால பாதாளத்துக்கு அந்த கட்சியின் வளர்ச்சி சென்று விட்டது. இனிமேல் பாஜக தமிழ்நாட்டில் உயிர் பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்ணாமலை மீண்டும் கட்சிக்கு கொண்டு வர வேண்டும், கட்சிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என தேசிய தலைமை விரும்புகிறது. ஆக அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக வருகிற சட்டசபை இடைத்தேர்தல் பெருந்துறை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக தொண்டர்களும் விரும்புகின்றனர். ஆனால் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்பது தெரியவில்லை. அவர் தனி கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தனி கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை போட்டியிட வேண்டும், பாஜக அப்போதுதான் வளரும் என தொண்டர்கள் விரும்புகின்றனர். பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்டால் தனது சொந்த ஜாதியை நம்பி அண்ணாமலை போட்டியிடுகின்றார். ஜாதியும் மதமும் சோறுபடாது, சாதியும் மதமும் சாக்கடை என்பதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை நம்பியவன் நாசமாகத்தான் போவான், அதுதான் உண்மை. சொந்த ஜாதியை நம்பி ஒருத்தன் தேர்தலில் போட்டியிட்டானா அவன் கண்டிப்பாக நாசமாகத்தான் போவான். தற்பொழுது அண்ணாமலை அங்கு கவுண்டர் சமூகத்தினர் கணிசமாக வசிக்கின்ற காரணத்தினால் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது.